தேவனே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். கிருபை உள்ளவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இயேசு ராஜா நீர் வாழ்க நீர் வாழ்க நீர் வாழ்க. உம்மை உயர்த்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். தடைகளை மாற்றுகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கோணலானவர்களை செவையாய் மாற்றுகிற தகப்பனே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். தேங்க்யூ ஃபாதர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் மத்தியில் நீர் கிரியை செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம் கர்த்தாவே. உடைய வார்த்தை பலமாய் ஹல்லேலூயா இந்த காலை நேரத்தில் எங்கள் மத்தியிலே கர்த்தருடைய ஆவியான இடைப்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரங்களை நடத்துகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் உம்மை உயர்த்துகிறோம் உம்மை ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். Thank you Lord. Hallelujah. Yeshua 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 எங்கள் Yeshua 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 எங்கள் Yeshua. பிரதான ஆசாரியரே எங்கள் பிரதான ஆசாரியரே பிரதான ஆசாரியரே எங்கள் பிரதான ஆசாரியரே. இயேசுவா 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 எங்கள் இயேசுவா 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 எங்கள் இயேசுவா. பிரதான ஆசாரியரே எங்கள் பிரதான ஆசாரியரே. ஒரே தரம் பலியிடப்பட்டதினால் என்றென்றும் பரிபூர்ணப்படுத்தினீரே. ஹல்லேலூயா. அவருடைய தழும்புகளினால் நாம் சுகமாகிறோம். அவருடைய இரத்தத்தினால் நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். ஒரே தரம் பலியிடப்பட்டதினால் என்றென்றும் என்னை பூரணப்படுத்தினீரே எங்கள் பிரதான ஆசாரியரே. ஒரே தரம் பலியிடப்பட்டதினால் என்றென்றும் பூரணப்படுத்தினீரே. ஒரே தரம் பலியிடப்பட்டதினால் என்றென்றும் பூரணப்படுத்தினீரே எங்கள் பிரதான ஆசாரியரே எங்கள் பிரதான ஆசாரியரே. இயேசுவா 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 எங்கள் பிரதான ஆசாரியரே எங்கள் பிரதான ஆசாரியரே. ஹல்லேலூயா. கிருபாசனம் தண்டையில் தைரியமாய் வருவதற்கு கிருபை செய்தவரே எங்கள் பிரதான ஆசாரியரே எங்களை தோளில் சுமப்பவரே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய அப்பா இரத்தத்திற்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் நம்முடைய சுய நீதியினால் அல்ல நியாயப்பிரமாணத்தினால் வருகிற நீதியினால் அல்ல இயேசு கிறிஸ்துவில் வைத்திருக்கிற நம்பிக்கையினாலே கிருபாசன தண்டையிலே தைரியமாய் வருவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. Thank you Lord. கிருபாசன தண்டையில்
தைரியமாய் வர கிருபை செய்தவரே. இரக்கம் பெற சமயத்தில் சகாயம் பெற திருவாசனத்தண்டை தைரியமாய் வர கிருபை செய்தவரே. எங்கள் பிரதான ஆசாரியரே, கிருபை செய்தவரே. எங்கள் பிரதான ஆசாரியரே. இயேசுவா இயேசுவா இயேசுவா, எங்கள் இயேசுவா 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 இயேசுவா, எங்கள் இயேசுவா பிரதான ஆசாரியரே. எங்கள் பிரதான ஆசாரியரே. இதயத்தில் எங்களை பொறிந்தவரே, ஞாபக கூறியார் வைப்பவரே, பிரதான ஆசாரியரே. பாவமில்லாத ஆசாரியரே, என்றென்றும் வாழ்கின்ற ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே. இயேசுவா 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 இயேசுவா, எல்லாரும் கூடும். இயேசுவா 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 இயேசுவா, எங்கள் பிரதான ஆசாரியரே. எங்கள் பிரதான ஆசாரியரே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். அப்பா, உம்முடைய கிருபைக்காய் நன்றி ராஜா. நீரே எங்களுக்காய் பலியாக வந்தீரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. நன்றி. இந்த காலை நேரத்தில் நீர் எங்கள் மத்தியில் அசைவாடுகிற ஆவியானவராக எங்கள் மத்தியில் நீர் கிரியை செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். எங்கள் தகப்பனே, நீர் நல்லவன், நீ நல்லவன், நீ நல்லவரப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீஸ். எங்கள் மத்தியிலே கிரியை செய்யும் ஆண்டவரே. தேங்க்யூ ஃபாதர். நீர் எங்களை ஆளுகை செய்வீராக, எங்கள் குடும்பத்தை ஆளுகை செய்வீராக, எங்கள் சபையை ஆளுகை செய்வீராக, எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை ஆளுகை செய்வீராக. தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் ஆண்டவரை கூப்பிடலாமா? பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே கிரியை செய்யும் ஆண்டவரே. தேங்க்யூ ஃபாதர். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமை
செய்வீராக. எங்களை எல்லா நேரத்திலும் ஆண்டவர் எங்களுடைய பேச்சை நீர் ஆளுகை செய்வீராக. எங்கள் சிந்தையை நீர் ஆளுகை செய்வீராக. நீரே எங்களை ஆளுகை செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம் தகப்பனே. அக்கினியாய் பெருங்காற்றாய் பெருமழை போலவே ஹல்லேலூயா எங்கள் ஆவியை வறண்டது விடாய்த்ததுமான ஆத்துமாவை திருப்தியாக்கி நடத்துகிறவர். ஓ ரமலந்தரா நீதனமோரியாந்தரா மரியாந்தரா பரிசுத்த ஆவியானவரே உம்மை வரவேற்கிறோம். இயேசுவே உம்மை உயர்த்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே உம்மை உயர்த்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனே உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. நீர் கிரியை செய்வீராக, நீர் ஆளுகை செய்வீராக. எங்கள் தகப்பனே உம்மை உயர்த்துகிறோம். அக்கினியும் நீரே பெருங்காற்றும் நீரே பெருமலை போலவே உம் ஆவியை ஊற்றும். அக்கினியும் நீரே அக்கினியும் நீரே பெருங்காற்றும் நீரே பெருமலை போலவே உம் ஆவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் தகப்பனே. உம்மை ஆராதிக்கிற எங்கள் மத்தியில் இருக்கிறியை செய்வீராக. உடைய வார்த்தை ஹல்லேலூயா காதேஷ் வனாந்திரத்தை அதிர பண்ணின தேவனுடைய வார்த்தை அம்மா இந்த காலை நேரத்தில் எங்கள் மத்தியிலே காலை அளவில்லாமல் கேட்கப்படட்டும். எங்கள் இருதயங்கள் திறக்கப்படுவதாக. காலை நல்ல நிலத்தில் விதைந்த விதையை போல அப்பா எங்களுக்குள் கிரியை செய்வீராக. ஆவியானவர் எங்களுக்குள் ஆட்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் கர்த்தா. வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த காலை நேரத்திலும் ஆண்டவர் தம்முடைய தாசனை நம்ம மத்தியில் கொண்டு வந்திருக்கிறார். பாஸ்டர் ரிச்சர்ட் அவர்கள் நம்ம மத்தியிலே ஆண்டுடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். எல்லாரும் கரங்களை தட்டி அவரை வரவேற்கலாமா? பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மீண்டுமாய் உங்களோடு கூட நான் இணைந்திருப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிரசன்னத்தில் இருக்கிற நமக்கு மிகப்பெரிய சந்தோஷம் இல்லையா? ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே நாம் ஒரு அருமையான சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஒரு வேத பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்க போகிறேன். 31ஆம் சங்கீதத்தை 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 31ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன். நான் ஒரு காலம் வெட்கம் அடையாதபடி செய்யும். உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும். உமது செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரமாய் என்னை தப்புவியும். நீர் எனக்கு பலத்த துருகமும் அடைக்கலமான அரணுமாயிரும்.
என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே. உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழி காட்டி என்னை நடத்தி அருளும். அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கிவிடும். தேவரீரே எனக்கு அரண். வீண் மாயைகளை உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். சத்தியபரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டு கொண்டீர். வீண் மாயைகளை பற்றி கொள்வதை நான் வெறுத்து கர்த்தரையே நம்பிக்கொண்டிருக்கிறேன். ஆமென். பிரியமானவர்களே, நாம் இந்த காலை வேளையிலே தேவ பிரசன்னத்திலே வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தாவீது சொல்லுகிறான், சங்கீதக்காரன், கர்த்தாவே நான் உண்மையே நம்பி இருக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே நம்முடைய நம்பிக்கையை அவர் மேலே வைக்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். நம்ம நம்பிக்கை கொண்டு போய் மனுஷன் மேலே வச்சிடக்கூடாது. நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய பதவி, நம்முடைய பணம், நம்முடைய அந்தஸ்து, நம்முடைய செல்வாக்கு, இது மேலே வச்சிடக்கூடாது. நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் பேரில் வைக்க வேண்டும். ஆமென். கர்த்தர் சொல்கிறாரு, நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பது ரொம்ப நல்லது. அவரை நம்புகிறவர்களுக்கு திட நம்பிக்கை உண்டு. ஆமென். கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கணும். நான் சொன்னது போல் வாழ்க்கை என்பது ஒரு மிக நீண்ட தூர பிரயாணம், பெரிய பிரயாணம். அந்த பிரயாணம் ஒரு நாளில் துவங்குறது. நம்முடைய வாழ்க்கை பயணம் ஒரு இடத்துல ஒரு நாளில் துவங்குறது, இன்னொரு நாளில் போய் அது முடிவடைகிறது. கண்டிப்பாக தொடங்குகிற பிரயாணம் நிச்சயமாக முடிவடையும், டெஃபினட்டாக முடியும். அந்த வாழ்க்கை பிரயாணத்தில் அது வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க வேண்டும், சமாதானமாக இருக்க வேண்டும், பாதுகாப்பாக இருக்க வேண்டும், சுகமாக இருக்க வேண்டும், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நாம் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்பிக்கை ரொம்ப முக்கியம். நம்பிக்கை இல்லைன்னா மக்கள் துவண்டு போய்விடுவார்கள். நம்பிக்கை இல்லைன்னா மக்கள் சோர்ந்து போய்விடுவார்கள். நம்பிக்கை இல்லைன்னா மக்கள் பின்வாங்கி போவார்கள். ஆகவே தான் நம்பிக்கையற்ற மனிதர்களை பார்க்கும்பொழுது அவங்க ஏன் தான் இந்த வாழ்க்கையை நான் வாழறனோ தெரியலையே, இந்த வாழ்க்கை இவ்வளோ சோர்வு நிறைந்ததாக இருக்காது, ரொம்ப மனசோர்வு உள்ளதாக இருக்குது, ரொம்ப கடினமாக இருக்கிறது இந்த வாழ்க்கை, ஏன் நான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி அநேகர் கேள்விகளை எழுப்புகிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. ஆகவே தான் அநேக மக்கள் பாதியிலே தங்களுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ளுகிறார்கள். ஏன்னா அவங்களுக்குள்ள கவலை பிசாசு கொண்டு வந்து வைக்கிறான். ஒரு மனிதனுடைய இருதயத்தில் இருக்கிற கவலை அவனை என்ன பண்ணுகிறான், ஒடுக்கும் என்று சொல்லுகிறார். முறிந்த ஆவியை யாரால் தாங்கக்கூடும் என்று சொல்லி இருக்கிறது. பிரியமானவர்களே, கவலை உள்ள வரவே கூடாது. கர்த்தர் சொல்ற, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத, எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினால் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஜெபிக்கணும். நம்ம எதுக்கும் கவலைப்படாத நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ கவலைக்கு நம்ம இருதயத்தில் இடத்தை கொடுக்கக்கூடாது, கண்ணீருக்கு இடத்தை கொடுக்கக்கூடாது, வேதனைக்கு நாம் இடத்தை கொடுக்கக்கூடாது. பிசாசு பாருங்கள், அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை சீரழித்து கொண்டு இருக்கிறான். கவலை கொண்டு வந்து உள்ளே வைக்கிறான், கண்ணீரை வைக்கிறான். வேலை குறித்த கவலை, தனிப்பட்ட வாழ்க்கை குறித்த கவலை, பொருளாதாரத்தை குறித்த கவலை, எதிர்காலத்தை குறித்த கவலை, பிள்ளைகளை குறித்த கவலை, நிறைய கவலைகளை கொண்டு வந்து உள்ளே வைக்கிறான். என்னைக்கு என் புருஷன் சரியாக போகிறாரோ அப்படின்ற ஒரு கவலையை ஸ்திரீகள் மத்தியில் கொண்டு வந்து வைக்கிறான். என்றைக்கு என் வாழ்க்கையில் நான் நிம்மதியாக இருக்க போகிறேன் அப்படின்ற ஒரு கவலையை கொண்டு வந்து ஆண்களுக்குள்ளே வைக்கிறான். எப்படியாவது நாம் கவலைப்பட வேண்டும் என்று விரும்புகிறான் பாருங்கள் இந்த வாழ்க்கையில். ஆனால் கர்த்தர் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பது தான் நம்முடைய ஸ்ட்ரென்த். அதுதாங்க, ஹாப்பியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்க வேண்டும். அப்போ நம்ம கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எப்படி நம்பிக்கை வைக்கணும்னா 6ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறாரு, 31ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில், வீண் மாயைகளை பற்றி கொள்வர்களை நான் வெறுத்து கர்த்தரையே நம்பிக்கொண்டு இருக்கிறேன். உலகத்தோடு ஒட்டிய மக்கள், அவங்கள நான் வெறுக்கிறேன். உலகத்தை நான் வெறுக்கிறேன். வீண் மாயைகளை பற்றி கொண்டிருக்கிற அந்த உலகத்தை, மக்களை நான் வெறுக்கிறேன். அதையெல்லாம் வெறுத்து நான் உன் பேரில் நம்பிக்கை வைக்கிறேன் அப்படின்னு தாவீது சொல்கிறான். ஏன் அப்படி சொல்கிறான்னா, அந்த தாவீதுக்கு அவனுடைய உயிருக்கு ஒரு பெரிய
ஆபத்து வருகிறது, அச்சுறுத்தல் வருகிறது. நிறைய பேர் அவனை பற்றி தவறாக பேசுகிறார்கள். ஏன்னு சொன்னால் இவன் இப்போது சவுலுக்கு பயந்து தாவீது ஓடிக்கொண்டிருக்கிறான். எங்கே போனாலும் மக்கள் அவனை போட்டு கொடுக்குறாங்க. அவன் கிபியாவுக்கு போனால் கிபியாவுக்கு வந்திருக்கிறான், தாவீது வந்திருக்கிறான், நீங்கள் இப்போ வந்தீங்கன்னா அவனை காலி பண்ணிடலாம் அப்படின்றாங்க. மக்கள் பாருங்கள் ரொம்ப வித்தியாசமானவர்கள். நம்ம நல்லா இருந்தால் பிடிக்கவே பிடிக்காது, எப்படியாவது அவனை காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. தாவீது கூட அப்படி தான். அவன் என்ன பண்ணான், ரொம்ப பெரிய ஒரு நன்மையை பண்ணான். இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் பயந்து நடுங்கி கொண்டு இருக்கிறார்கள். கோலியாத்துக்கு சவுல் நடுங்கி கொண்டு இருக்கிறான். அவர் ஒரு பெரிய ராஜா. ஆனால் இவன் வந்து ஒரு சின்ன சொற்ப ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான் வனாந்தரத்தில். ஆனால் கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு அருமையான மகன். இவனை கொண்டு பெரிய விடுதலையை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கட்டளையிடுகிறார். பெரிய ஒரு வெற்றியை கட்டளையிடுகிறார். கோலியாத்தை வென்று அவன் மிகப்பெரிய வெற்றி எடுக்கும் பொழுது அங்கே ஸ்திரீகளெல்லாம் பாடுகிறார்கள். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 சொன்ன உடனே சவுலுக்குள்ள ஒரு பெரிய எரிச்சல், ஒரு பெரிய வெறுப்பு. எப்படியாவது இவனை வந்து உண்டிலன்னு பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அவனை வெறுத்து அவனை கொல்லுவதற்காக தேடுகிறான். ஊராக அனுப்புகிறான் ஆட்களை. இவனே போகிறான் சில இடங்களுக்கு. 13-14 வசனங்களை நான் வாசிக்கிறேன். 31ஆம் சங்கீதம் 13-14 வசனங்களை வாசிக்கிறேன். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதுனால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது. என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். இந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்திருக்கீங்களா நீங்கள்? அநேகர் அவதூறாக பேசுகிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருந்திருக்கீங்களா? அநேகருக்கு நன்மை செய்திருக்கலாம், அநேகருக்கு பெரிய பெரிய ஆசீர்வாதமாய் நீங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் உங்களை அவதூறாக பேசும்பொழுது கர்த்தரை நம்பணும். திகில் நம்மளை சூழ்ந்து கொள்ளும்பொழுது கர்த்தரை நம்பணுங்க. பல நேரங்களில் வாழ்க்கையில் திகில் நம்மளை சூழ்ந்து கொள்கிறது, பயம் நம்மை சூழ்ந்து கொள்கிறது. டாக்டர்கள் சொல்கிறாங்க இந்த வியாதி உங்களுக்கு இருக்குது, இது குணமாகவே ஆகாது, வாழ்நாள் முழுக்க மருந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லும்பொழுது திகில் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. சிலருக்கு போய் டெஸ்ட் எடுக்கவே பயம், ஏதாவது சொல்லிடுவாங்கள்ல டாக்டர். அப்படிப்பட்ட நேரங்களில் பார்த்தீங்கன்னா கர்த்தரை நாம் நம்புகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ சொல்லணும், நான் கர்த்தரை நம்புகிறேன், அவர் ஒரு நாளும் என்னை வெட்கப்பட விட மாட்டார், அவர் என் தலையை உயர்த்துவார், என்னை மேன்மைப்படுத்துவார், என்னை ஆசீர்வாதமாக வைப்பார், இதிலிருந்து நான் வெளியே வருவேன், கர்த்தரை நம்புகிறவன் நான் செழிப்பேன் என்று சொல்ல வேண்டும். அநேகர் அவனுக்கு விரோதமாக கூடி ஆலோசனை பண்ணுகிறார்கள், பிராணனை வாங்க தேடுகிறார்கள். 14ஆம் வசனத்தில் அவன் சொல்கிறான், நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன். சொல்கிறீங்களா நீங்கள்? திகில் சூழும்போது சொல்கிறீங்களா? பயம் உங்களை தாக்கும் பொழுது சொல்லுகிறீர்களா? வாழ்க்கை இவ்வளோதாங்க முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லி நீங்கள் நினைக்கும் பொழுது, அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும்பொழுது, கர்த்தாவே நான் உண்மையே நம்பி இருக்கிறேன் சொல்கிறீங்களா? அந்த மாதிரி நீரே என் தேவன் சொல்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தோன்னு சொன்ன, கர்த்தாவே நான் உண்மை நம்பி இருக்கிறேன், என்னுடைய வருமானத்துக்கு உண்மை நம்பி இருக்கிறேன், என்னுடைய தொழில் நல்லா போகிறதுக்கு உண்மை நம்பி இருக்கிறேன், என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு உண்மை நம்பி இருக்கிறேன், என்னுடைய குடும்ப சமாதானத்துக்கு நான் உண்மை நம்பி இருக்கிறேன். நான் சொல்கிறேன், வேறு யாரை நம்பியும் பிரயோஜனம் கிடையாது. ஹலோ, அவரை நம்பும்பொழுது தான் பெரிய விடுதலை, அவரை நம்பும்பொழுது தான் ஒரு பெரிய சமாதானம், அவரை நம்பும்பொழுது தான் நாம் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருப்போம். இப்போ கர்த்தர் மேலே நாம் நம்பிக்கை வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சரி, கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கும்பொழுது எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள்லாம் நமக்கு வந்து சேர்கிறது அப்படின்றத நாம் பார்க்குறோம் இல்லையா? கர்த்தர் பேரில் நம்ம நம்பிக்கை எப்பெல்லாம் வைக்கணும்? நாம் இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுலேருந்து ஒரு நாள் நம்முடைய விசுவாச ஓட்டத்தை முடித்து அவரிடத்தில் போய் சேர்கிற வரைக்கும் நாம் அவர் மேலே நம்பிக்கை வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நடுவில் வேறு யார் மேலே நம்பிக்கை வைக்காதீங்க, வச்சா அவ்வளோதான். அப்போ அவரை நம்பும்பொழுது எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களாம் நமக்கு வந்து சேர்கிறது என்பதை ஒன்றாக நாம் பார்ப்போம். முதலாவது ஆசீர்வாதம் 1ஆம் வசனத்தில் இருக்கிறது. கர்த்தாவே நான் உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும் உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும். கர்த்தர் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கும் பொழுது அவர் நம்மளை ஒரு காலம் வெட்கம் அடையாதபடி செய்வார். அவமானங்களை எல்லாம் நம்ம விட்டு எடுத்து போடுவார். ஒருவேளை வெட்கம் அடையிற மாதிரி தெரியலாம், அநேகர் நம்மளை அவதூறாக பேசலாம், நம்முடைய பிராணனை வாங்க தேடலாம், நமக்கு விரோதமாக ஏகமாய் ஆலோசனை பண்ணலாம். ஆனால் கர்த்தர் அது நடுவிலிருந்து ஒரு பெரிய விடுதலையை நமக்கு தருவார், ஒரு பெரிய உயர்வை நமக்கு தருவார், நம்முடைய தலையை உயர்த்துவார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து என்ன பண்ணாங்க? பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. பிரியமானவர்களே, கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கும்பொழுது பல நேரங்களில் பாருங்கள், நம்ம இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்றது மூலமாக நம்முடைய குடும்பமே நம்மளை அவதூறாக பேசும். இவ்வளோ நாள் நம்மளை ரொம்ப நேசித்து நம்ம மேலே அன்பு செலுத்தின மக்கள் நம்மளை ஒதுக்கி வச்ச மாதிரி இருப்பாங்க.
அநேகரை எனக்கு தெரியும் பாருங்கள். இன்னும் நான் ஒரு பெரிய சபையில் ஒரு சின்ன பொறுப்பில் இருந்திருக்கேன். நான் ஆண்டவரை ஏற்றுக்கிறதுனால சொத்தை கூட கொடுக்காம தள்ளி வச்சிருக்கிற ஆட்கள்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி குடும்பங்கள்லாம் இருக்குது. அவதூறாக பேசுவார்கள், அவமானப்படுத்துவார்கள். நீ அவ்வளோதான் ஆண்டவரை ஏற்றுக்கணும், இன்னும் உனக்கு அது எதுவுமே கிடையாது. நான் சொல்கிறேன், அவர்கள் நடுவில் நம்முடைய தலையை அவர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். அவர் சொல்கிறார், எல்லா ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன்னு சொல்கிறேன். நான் சொல்கிறேன், நிச்சயமாக அவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். பாருங்கள், பல இடங்களில் பலர் அவர் மேலே நம்பிக்கை வச்சு அவங்களுடைய தலையெல்லாம் அவர் உயர்த்தி இருக்கிறார். தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் சாத்ரக், மேஷக், ஆபேத்நேகோ என்ற 3 வாலிபர்கள் பாருங்கள் கர்த்தருக்காக தைரியமாக நிற்கிறார்கள். இந்த நேபுகாத்நேச்சர் 60 முழ உயரமும் 6 முழ அகலமும் உள்ள ஒரு போர் சிலையை பண்ணிட்டு எல்லாரும் இதை வணங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். எவ்வளோ ஒரு அராஜகம் பாருங்கள். யாரெல்லாம் கூப்பிடுறாருன்னு பாருங்கள். 2ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தையும் நீங்கள் வாசித்து பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஜட்ஜஸை கூப்பிடுறாரு, நிறைய மேஜிஸ்ட்ரேட்டை கூப்பிடுறாரு, நிறைய ட்ரெஷரர்ஸை கூப்பிடுறாரு, கவர்னர்ஸை கூப்பிடுறாரு, ஷெரீஃப்ஸு அவங்கள கூப்பிடுறாரு, பெரிய பெரிய உயர் அதிகாரிகளை கூப்பிடுறாரு, ஹை அஃபிஷியல்ஸ் எல்லாரையும் கூப்பிடுறாரு. மொத்த பேர் அந்த பிரதிஷ்டைக்கு வரணும் அப்படிங்கிறாரு. பிரதிஷ்டைக்கு வர்றது மட்டும் கிடையாது, இப்போ நான் மியூசிக் வாசிக்க போகிறேன், மியூசிக் வாசித்த உடனே எல்லாரும் இந்த பொற்சிலைக்கு முன்னாடி விழுந்து வணங்கணும் அப்படிங்கிற மொத்த பேர் வந்துட்டாங்க. மேஜிஸ்ட்ரேட் இருக்காங்க, கவர்னர்ஸ் இருக்காங்க, பிரின்ஸ் பிரபுக்கள் இருக்காங்க, ஷெரீஃப்ஸ் இருக்காங்க, ஜட்ஜஸ் இருக்காங்க, ட்ரெஷரர்ஸ் இருக்காங்க, எல்லாம் பெரிய ஹை அஃபிஷியல்ஸ் மொத்த பேர் விழுந்து வணங்கணும் அப்படிங்கிற. என்னென்ன அவருக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஆணவம். கண்டிப்பாக நீ யாரை வேணால் தெய்வமாக வச்சுக்கலாம், ஆனால் நான் சொல்கிறத நீ கேட்கணும். அப்படி வணங்கலைன்னா அக்கினி சூளையில் நான் போடுவேன் அப்படிங்கிற. உயிரோட சாகடிச்சல உயிரோட நான் போடுவேன் அப்படிங்கிறார். சாத்ரக், மேஷக், ஆபேத்நேகோ என்ற 3 வாலிபர்கள் மட்டும் இந்த இசைக்கருவிலாம் வாசிக்கும்பொழுது தைரியமாக நின்னாங்க. அவ்வளோ பெரிய கூட்டத்தில் எல்லாரும் நின்றுட்டு 3 பேர் மட்டும் வணங்கினா யாருக்குமே தெரியாது. ஆனால் எல்லாரும் வணங்கிட்டு 3 பேர் மட்டும் நின்னாங்கன்னா வணங்காமல் எல்லாருக்கும் தெரியுமா தெரியாது. எல்லாரும் அவங்கள பார்த்து கை கொட்டி சிரிக்கிறாங்க. இது ராஜா கிட்ட வேலை செய்கிற எவ்வளோ ஒரு பெரிய பதவி, என்ன மாதிரி ஒரு சம்பளம். சும்மா கொஞ்ச நேரம் விழுந்து வணங்கினா என்ன ஆகிட போகுது, ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. உனக்கு என்ன பைத்தியமா, கொஞ்ச நேரம் விழுந்து வணங்கியிருக்கலாம்ல, வணங்குறதுக்கு என்ன உனக்கு, ஏன் நிற்கிற, அக்கினி சூளையில் போய் நீ சாக போறியா அப்படின்னு சொல்லி அவதூறாக பேசியிருப்பாங்க. நிறைய பேர் கை கொட்டி சிரித்திருப்பார்கள். இந்த கொஞ்ச நேரத்தில் காலி இந்த 3 பேர். ராஜாவோட கட்டளைக்கு கீழ்ப்படையாமல் இருந்தால் என்ன நடக்கும்னு தெரியாதா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கை கொட்டி சிரிக்கிறார்கள் பாருங்க. அப்போ சாத்ரக், மேஷக், ஆபேத்நேகோ அவர்கள் சொல்கிறார்கள், நேபுகாத்நேச்சர் ராஜாவே, நாங்கள் உம்முடைய கட்டளைக்கு கீழ்ப்படினோன்றது எங்களுக்கு அவசியமே இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் எரிகிற அந்த அக்கினி சூளைக்கும் எங்கள் ஆண்டவராகிய தேவன், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களை பாருங்கள், கர்த்தர் மேலே எவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கை வைக்கிறார்கள். நான் ஆராதிக்கிறேன் ஒரு தேவனை, நான் அவரை வணங்குறேன். அவர் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் இந்த அக்கினி சூளைக்கும் அதுக்கும் என்ன தப்பு வைப்பார், கண்டிப்பாக தப்பு வைப்பார். நாங்கள் வெட்கமடைய மாட்டோம், ஒரு காலம் எங்களை வெட்கமடைய விட மாட்டார். அவர் மேலே நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் சொல்கிறாங்க பாருங்க. ராஜா சூளை 7 மடங்கு சூடாக்குறாங்க. பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தில் கூட பல இடங்களில் சிக்கி தவிக்கிறோம். சூளை 7 மடங்கு சூடாக்குன மாதிரி இருக்குது நமக்கு. நம்மளால் உட்கார முடியல, தூங்க முடியல, படுக்க முடியல, நிம்மதியாக இருக்க முடியல, மன உளைச்சலுக்கு ஆளாகிறோம். பல நேரங்களில் அவமானப்படுகிற சூழ்நிலை வருகிறது. எல்லாரும் கேட்குறாங்க, விட்டு வர வேண்டித்தானே இந்த தெய்வத்தை கும்பிடுறதுனால தான் உங்களுக்கு இவ்வளோ பாடுகள், பேசாமல் வந்துடுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் உறுதியாக இருக்கும்பொழுது, அவர் மேலே நம்பிக்கை வைக்கும்பொழுது, மீதியான உங்களோட குடும்பத்தையும் அவர் ரட்சித்து உங்களுடைய தலைகளை உயர்த்துகிறவராக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. பாருங்க, சூளையில் அக்கினி சூளையில் போட்டாங்க. 3 பேர் இருக்க முதல்ல 4 பேர் உலாகிறத பார்க்குறார் ராஜா. எப்பா, நாங்கள் 3 பேரை தானே போட்டோம், 4 பேர், 4வது ஒரு மனுஷன் இருக்கிறார், தேவகுமாரனுக்கு ஒப்பாக இருக்கிறார் அப்படின்னு அக்கினி சூளையினோட வாசலில் போய் ஜீவனுள்ள தேவனுடைய தாசர்களாகிய சாத்ரக், மேஷக், ஆபேத்நேகோ என்பவர்களை வெளியே வாருங்கள் அப்படிங்கிறாங்க. 3 பேர் வெளியே வராங்க. அவங்க மேலே அக்கினியினோட வாசனை கூட இல்லைங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவரை நம்பும்பொழுது அவர் நம்மளை தப்பு வைக்கிறார். நம்பும்பொழுது அவர் நம்மை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். பாருங்கள், நாம் ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும். பாருங்கள், 22ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். 22ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம், எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். பாருங்கள், நம்முடைய சந்ததிக்கு நாம தான் ஒரு பெரிய ரோல் மாடல் மாதிரி.
கர்த்தர் மேலே எப்படி நம்பிக்கை வைக்கிறது? இக்கட்டான தருணங்களில் எப்படி கர்த்தரை நம்புறது? ஒரு பிரச்சனை வரும்பொழுது கர்த்தரை எப்படி நம்புறது? நம்பும்போது அவர் எப்படி விடுவிப்பார்? நம்முடைய பிள்ளைகள் சொல்ல வேண்டும். சிறுவல் ஜனங்களோட அடுத்த சந்ததி சொல்றாங்க, எங்கள் பிதாக்கள் உண்மை நம்பினார்கள், நம்பின அவர்களை நீர் என்ன பண்ணீர்? விடுவித்தீர். நம்முடைய பிள்ளைகள் இப்படி சொல்ல வேண்டும் பாருங்க. நாம் அவர்கள் முன்பாக கர்த்தர் பேரில் நம்பிக்கை வைத்து விடுதலை பெற்றவர்களாக வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். பெரிய பெரிய பிரச்சனைகளை ஜெயிக்கிறவர்களாக நாம் வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். அப்படி வாழ்ந்து காமிக்கும்போது நம்முடைய பிள்ளைகள் சொல்லுவாங்க, எங்கள் அப்பா அம்மாலாம் கர்த்தரை நம்புறாங்க. எவ்வளோ பிரச்சனைகள் வந்தது, சவால்கள் வந்தது, எவ்வளோ பெரிய கண்ணீர் வந்தது, வேதனையான சூழ்நிலைக்கு வந்தது, அதிலெல்லாம் கர்த்தர் பேரில் என்னோட பெற்றோர் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை விடுவித்தார். இன்னைக்கு நான் கர்த்தரை நம்புகிறேன், என்னையும் அவர் விடுவிப்பாருன்னு சொல்ல முடியும். ஹல்லேலூயா. தானியேலை தூக்கி சிங்க கெபியில போடுறாங்க. அவன் என்ன பண்ணிட்டான்? ஒன்றும் பண்ணல, 3 வேளை ஜெபம் பண்ணான், அவ்வளோதான். ராஜாவை தவிர வேற யாரும் நோக்கி விண்ணப்பம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு பெரிய ஆர்டர் போட்டிருந்தாங்க. அந்த கட்டளைக்கு அவன் பயப்படவே இல்லை. கர்த்தரை மட்டும்தான் நம்புவேன், கர்த்தர் பேரில் தான் நம்பிக்கை வைப்பேன், அவரை மட்டும்தான் ஆராதிப்பேன், அவரை மட்டும்தான் வணங்குவேன். பாருங்க, கர்த்தரை வணங்குறதுல உங்களுக்கு காம்ப்ரமைஸிங்கே இருக்கவே கூடாது. இவரை தான் நான் ஆராதிப்பேன், அவர் மேலே தான் நம்பிக்கை வைப்பேன், வேற எதுலேயும் நான் ஈடுபாடு கொள்ள மாட்டேன், அதெல்லாம் விட்டு ஒழிச்சிட்டேன் நான், அவ்வளோதான். அப்போ அவனை தூக்கி சிங்க கெபியில் போடுகிறார்கள். எல்லாம் பிளான் பண்ணி பண்ணுறாங்க பாருங்க, ரகசியமாக பிளான் பண்ணி பண்ணுறாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் யாராவது உங்களுக்கு எதிராக அந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா? நிச்சயமாக பண்ணியிருப்பாங்க. ரகசியமாக திட்டம் போட்டு நம்மளை எதுலையாவது சிக்க வைப்பாங்க பாருங்க. ஏதாவது ஒரு கையெழுத்து போட சொல்லியிருப்பாங்க, போட்டு மாட்டியிருப்பீங்க. எங்கேயாவது ஜாமீன் நிற்க சொல்லியிருப்பாங்க, பணம் வாங்கி கொடுக்கு, வாங்கி கொடுத்துருப்பீங்க, நல்லது செஞ்சுருப்பீங்க. ஆனால் அது தீமையில் கொண்டு போய் முடியும் பாருங்க. ஆனால் கர்த்தர் பேரில் நம்பிக்கை வைக்கும் பொழுது அவர் நம்மளை விடுவிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சிங்கங்களின் வாயை தேவன் தூதனை அனுப்பி கட்டி போட்டார். பிரியமானவர்களை, கர்ஜிக்கிற சிங்கம் போல ஒருத்தன் நமக்கு எதிராக சுற்றி திரிகிறானே, அவனுடைய பல்லெல்லாம் உடைச்சிருக்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கல்வாரி சிலுவையில் அவனுடைய அதிகாரங்கள் எல்லாம் முறிந்து கொண்டு அவனை வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே அவனை வெற்றி சிறந்திருக்கிறார். நமக்கு எதிராக அவன் ஒன்றுமே செய்யவே முடியாது. இயேசு மரித்த பொழுது கூட எல்லாமே சிரித்தாங்க, அவ்வளோதான், என்னென்னமோ பண்ணுறேன்னு வந்தார், அவ்வளோதான், காலிங்க, கொண்டு போய் கல்லறையிலே வைக்க போகிறாங்க இப்போ அப்படின்னு எவ்வளோ சிரிச்சிருப்பாங்க பாருங்க. ஆனால் 3ஆம் நாள் வெற்றி சிறந்தவராக, மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவராக உயிரோடு எழுந்தார். நான் சொல்கிறேன், உங்களுக்கு வெற்றி உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறது. இப்போ ஒரு தற்சமயம் பாருங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, தானியேல், இயேசு கிறிஸ்து, இவங்களெல்லாம் பார்க்கும்பொழுது அந்த தற்காலத்தில் அந்த சூழ்நிலை ரொம்ப கடினமாக இருந்திருக்கலாம். சிங்க கெபியில் போடுறேன்னும் போது எப்படி இருந்திருக்கும் தானியேலுக்கு? சூளையில் போட, அக்கினி சூளையில் போடுறேன்னும் போது அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? கர்த்தர் பேரில் தானே நான் நம்பிக்கை வச்சுருந்தேன், என்னை தூக்கி அக்கினி சூளையில் போட போகிறாங்களே அப்படின்னு அவங்க இருதயம் எப்படிலாம் கலங்கியிருக்கும். ஆனால் அவங்க கர்த்தர் பேரில் நம்பிக்கை வைத்திருந்தார்கள். நான் சொல்கிறேன், கர்த்தர் பேரில் நீங்கள் நம்பிக்கை வச்சுருக்கலாம். இப்போ தற்காலத்தில் சில பிரச்சனைகள் அங்கங்கே 1-2 இருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், அதில் இருந்தெல்லாம் கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி மேலே கொண்டு வருவார். நீங்கள் மேலே எழுப்பி வருவீர்கள், அந்த அக்கினி சூளையிலிருந்து வெளியே வருவீர்கள், சிங்க கெபியிலிருந்து வெளியே வருவீர்கள். அவமானப்படுகிற இடத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி உங்களுடைய முகத்தை பிரகாசிக்க வைப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெற்றி உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது. கர்த்தரை நம்பும் பொழுது பாருங்க, அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம். எல்லாரும் நம்மளை பார்த்து பிரமிக்கிற அளவுக்கு அவர் நம்மளை வைக்குவார். ஒரு காலம் வெட்கம் அடைய விடவே மாட்டார். அந்த வெட்கத்தின் மத்தியில் கூட அவர் நமக்கு உதவி செய்து நம்முடைய தலையை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். 2வது ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 31ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். 31ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். உமது செவி எனக்கு சாய்த்து சீக்கிரமாய் என்னை தப்புவியும். கர்த்தர் சீக்கிரமாய் நம்மளை தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். ஒருவேளை உடைய இருதயங்கள் துவண்டு போயிருக்கலாம். நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், சில காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறேன், என்னோட குடும்ப ரட்சிப்புக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறேன், நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். என்றைக்கு என்னோட குடும்பத்துக்கு ஒரு பெரிய விடுதலை வரும், என்றைக்கு நாங்கள் குடும்பமாய் சேர்ந்து சபையில் ஆராதிப்போம், கர்த்தரை ஒன்றாக இணைந்து சேர்ந்து குடும்பமாய் எப்போ கர்த்தரை ஆராதிப்போம். என்னோட பிள்ளைக்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேனே, எவ்வளோ காலம் நான் காத்து கொண்டிருக்க வேண்டும்? நெடுங்காலமாய் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும் சொல்லியிருக்காங்க. இருதயமெல்லாம் இழைத்து போய் கொண்டிருக்கிறதே, என்றைக்கு தான் பதில் வரும் என்று நீங்கள் ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறீர்களா? நான் சொல்கிறேன், சீக்கிரத்திலே வரும். ஹல்லேலூயா. சீக்கிரத்திலே தப்புவிப்பார். அவர் சொல்கிறான் பாருங்க, தாவீது, கர்த்தாவே உமது செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரமாய் என்னை தப்புவியும். நான் சொல்கிறேன், உங்களோட பதில் சீக்கிரமாய் வரும், கண்டிப்பாக வரும். சகேவு பாருங்க, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படி
அவன் ஒரு காட்டத்தி மரத்து மேலே ஏறுகிறான். ஏசு அந்த இடம் வந்தோன்னே நிற்கிறார். ஹால்ட் பண்ணி அண்ணாந்து பார்த்து, சகேவே சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன்னோட வீட்டிலே தங்க வேண்டும், சீக்கிரமா வா அப்படிங்கிறார். சொல்ற சீக்கிரமா இந்த விடுதலை வரும், நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற அந்த வேலை சீக்கிரமாய் கிடைக்கும், நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற அந்த விடுதலை சீக்கிரமாய் கிடைக்கும். அவர் சீக்கிரமாய் தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார், சீக்கிரமாய் விடுவிக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய எல்லா அவமானங்களில் இருந்து அவர் தப்பு வைப்பார், எல்லா பிரச்சனைகளிலிருந்து அவர் உங்களை சீக்கிரமாய் தப்பு வைப்பார். பாருங்க, பல நேரங்களில் அந்த விடுதலை, அந்த ஆசீர்வாதம், அந்த பதில், ஜபங்களுக்கு பதில், இந்த வாக்குத்தத்தை நிறைவேறுதல் சீக்கிரத்தில் நமக்கு நடக்கும். இல்லைன்னா உயிரை போயிடும். பாருங்க, யோசேப்பை தூக்கி தண்ணீர் இல்லாத வெறும் குழியில போடுகிறார் இல்லையா? நம்ம எல்லாருக்கும் தெரியும். தண்ணீர் இல்லாத வெறும் குழியில் எவ்வளோ நாள் இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? சீக்கிரமாக தப்பு வச்சாகணும். கர்த்தர் பெரிய பெரிய தரிசனங்களை யோசேப்புக்கு கொடுத்திருந்தார். அவருடைய வாழ்க்கையில் அவனுடைய சகோதரர்களாம் வந்து வணங்குவார்கள். இங்கே ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 27, 28, 29 வசனங்களை வாசித்து பார்க்கும்பொழுது அவர் சொல்கிறார், உன் தாயின் சகோதரர் உன்னை வணங்குவார்கள். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை எல்லாம் அவர் தர்றார், தரிசனங்களை தர்றார். அவனுடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய லட்சியங்களை வைக்கிறார், பெரிய பெரிய விஷன்ஸ் கொடுக்குறார். எல்லாரும் உன்னை வந்து வணங்குவார்கள்னு சொல்கிறார். ஆனால் அவனுடைய நிலைமை பார்த்தீங்கன்னா, தண்ணீர் இல்லாத வெறும் குழியிலே அவனுடைய சகோதரர்கள், கூட பிறந்தவர்கள் குழியிலே தள்ளுகிறார்கள். இப்படிப்பட்ட அனுபவம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கா? கூட பிறந்தவங்க, நம்மளுடைய பிரியப்பட்டவர்கள், உறவினர்கள், நண்பர்கள், நாம் நம்பியிருக்கிறவர்கள் நம்மளை குழியில் தள்ளுற அனுபவங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். சீக்கிரத்தில் அங்கிருந்து நீங்கள் விடுதலையாக வேண்டும் என்று கர்த்தரை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கலாம், நம்பிக்கொண்டிருக்கலாம். யோசேப்பு கர்த்தரை நம்பணும். ஆண்டவர் எவ்வளோ பெரிய தரிசனத்தை கொடுத்திருக்கிறேன், என் வாழ்க்கையை ஆசீர்வதித்திருக்கிறேன், பெரிய பெரிய லட்சியங்களை என்னோட வாழ்க்கையில் வைத்திருக்கிறேன். இந்த இடத்துல நான் வந்து என்கிட்ட பார்க்க முடியாது, இங்கிருந்து என்னை சீக்கிரமாக தப்பு. எவ்வளோ நாள் இருக்க முடியுங்க? கொஞ்ச நாளுக்குள்ள பசி, பட்டினி, தாகம், இதில் செத்து போயிடணும், அவ்வளோதான். சீக்கிரமாக கர்த்தர் மட்டும் தப்பு வைக்கலன்னா என்ன ஆகும் பாருங்க. கர்த்தர் கரெக்டாக அந்த டைமில் இஸ்மவேலர்களை வரவழைக்கிறார். அந்த பக்கமாக கரெக்டாக அவனுடைய சகோதரில் ஒருத்தருக்கு ஒரு எண்ணத்தை கொடுக்குறார். இவனை வந்து இந்த குழியில் போடுறதுனால நம்மளுக்கு என்னங்க லாபம் இருக்குது? வராங்களா, அவங்கக்கிட்ட விற்ற ஒரு 4 காசு இருக்கும், போகிற வழியில் 6 பிரியாணியில் 1 பிரியாணி சாப்பிட்டு போகலாம், இவனை கொஞ்சம் வித்துடலான்ற ஒரு எண்ணத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நான் சொல்கிறேன் பாருங்க, உங்களுக்கு சாதகமாக எல்லா காரியங்களையும் கர்த்தர் திருப்புகிறவராக இருக்கிறார். கர்த்தர் திரைமறைவில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற காரியங்கள் நடக்கவில்லையே, சீக்கிரமா எனக்கு ஒரு விடுதலை இல்லையே என்று ஏங்கி தவித்து கொண்டிருக்கலாம். நான் சொல்றேன், behind the screen God is working for you. கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறாருங்க. அவர் சும்மா இல்லை. இயேசு சொல்றார், என்னோட பிதா ஆதி முதல் கிரியை செய்து கொண்டு வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன். அவங்களாம் ஓய்வு எடுக்கிறதே கிடையாது. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. நமக்காக அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். நமக்காக தூதர்களை அனுப்புகிறார், நமக்காக அவர் இறங்கி வேலை செய்கிறார், நமக்காக செங்கடலில் பிளக்கிறார், நமக்காக அவர் மன்னாவை பொழிந்தருளுகிறார், நமக்காக கற்பாரிலிருந்து தண்ணீரை வரவழைக்கிறார், நமக்காக அற்புதங்களை செய்கிற தேவன். அவர் சொல்றார், சீக்கிரத்திலே தப்பு வைக்கிறார். கரெக்டாக யோசிப்பு அங்கேருந்து குழியிலிருந்து தூக்குறாங்க. எல்லாரும் நினச்சிருப்பாங்க, அவங்க அண்ணன்லாம், அவங்க சகோதரர்லாம் என்ன சொல்லி அவனை குழியில் போடும், இவன் தரிசனம்லாம் எப்படி நிறைவேறுதுன்னு பார்க்கலாம். ஏசு ஏசு ஏசுன்னு போனாங்களே, எப்படி இவனோட வாழ்க்கை மேலே வருது நானும் பார்க்குறேன். நான் சொல்கிறேன், கர்த்தர் புதிய வழிகளை உங்களுக்காக வைத்திருக்கிறார். நான் சொல்கிறேன், சீக்கிரமாய் தப்பு வைக்கிற தேவனாக இருக்கிறார். லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் இயேசு எப்போது சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து ஒரு உண்மையை சொல்கிறார். ஒரு அநீதி உள்ள நியாயாதிபதி இருக்கிறார், ஒரு விதவை ஒருத்தர் இருக்கிறார், அவளுக்கும் அவளுடைய எதிராளிக்கும் ஒரு வழக்கு இருக்கு. அதிலிருந்து அவளுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று அந்த அநீதி உள்ள அந்த நியாயாதிபதியிடத்தில் போய் முறையிடுகிறாள். லூக்கா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும்பொழுது நம்ம அதை பார்க்கணும். அந்த அநீதி நிறைந்த நியாயாதிபதி தனக்குள்ளே சொல்லிக்கொள்கிறான். என்ன சொல்லிக்கொள்கிறான்னா, நான் ஒரு அநீதி உள்ள நியாயாதிபதின்னு இவளுக்கு தெரிஞ்சிருந்தோம், என்னை வந்து இவள் சும்மா அலட்டிகிட்டே இருக்கிறேன், சும்மா தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கா. இவள் வந்து என்னை தொந்தரவு பண்ணாதபடிக்கு நான் என்ன பண்ண வேண்டும், இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று அவன் என்ன பண்ணுறான்னா மனதில் சொல்லி கொண்டிருக்கிறான். 18ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, இந்த ஓமையை சொல்லிட்டார் கர்த்தர், பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் நம்மளை சிந்திச்சு பார்க்க சொல்றாரு. எங்கள் உலக பிரகாரமாக இருக்கிற ஒரு அநீதியுள்ள நியாயாதிபதி இந்த ஏழை விதவைக்கு ஒரு நியாயம் செய்யணும், அவளுக்கும் அவளுடைய எதிராளிக்கும் இருக்கிற வழக்கில் ஒரு நீதியை செய்யணும்னு சொல்லி அவன்கிட்ட வந்து கேட்கும்போது, அந்த அநீதியுள்ள நியாயாதிபதியை அவளுக்கு நியாயம் செய்யணும்னு சொல்லி ஒரு எண்ணம் வந்ததில்லை அவனுக்கு. இது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அப்படிங்கிறார். உங்களுக்கு விரோதமாக அநேக அநியாயங்கள் நடந்திருக்கலாம், உங்களுக்கு விரோதமாக அநியாயமாக சில காரியங்கள் நடந்திருக்கலாம், உங்களுக்கு சில துரோகங்கள் நடந்திருக்கலாம்,
பல நேரங்களில் நீங்கள் நம்பிக்கை இழக்கிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வந்திருக்கலாம். நான் சொல்கிறேன், இருதயத்தை சோர்ந்து போக விடாதீர்கள். கர்த்தர் பேரில் நம்பிக்கை வையுங்கள். அவர் சீக்கிரத்தில் தப்பு வைக்கிறவராக இருக்கிறார். இயேசு சொல்கிறாரு 7ஆம் வசனத்தில், அந்தபடி தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீங்கள் தாங்க அது. நீங்களும் நானும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். இரவும் பகலும் அவரை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், 21 நாள் ஜெபம் நடக்குதுங்க. எங்கே நடக்கும் சொல்லுவோம்பா? 21 நாள் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து 21 நாள் கர்த்தரை நோக்கி இரவும் பகலும், காலையில் சாயங்காலம் நடக்குது இல்லையா? இரவும் பகலும் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய அவர்களுடைய விஷயத்தில் நீடிய பொறுமுள்ளவராக இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? நீங்களே சொல்லுங்கள், உங்களுக்கு நியாயம் செய்வாரா செய்ய மாட்டாரா? சொல்லுங்கள். கண்டிப்பாக செய்வாருங்க. அடுத்த வசனத்தில் 8ஆம் வசனத்தில் அவர் சொல்றார், சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு தம்முடைய வாயை திறந்து சொல்றார், எப்போ செய்வேன்? 10 வருஷம் கழிச்சல்ல, எப்போ செய்வேன்? அடுத்த வருஷம் இல்லை, இப்போ இந்த நொடி பொழுதிலே நான் உனக்கு நியாயம் செய்வேன், அதை சீக்கிரத்திலே செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற காரியங்கள் சீக்கிரமாய் வந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய ஜெபங்களுக்கான பதில்கள் சீக்கிரமாக வந்து கொண்டிருக்கிறது. அவருடைய வாக்குத்தத்தங்களுடைய வாழ்க்கையில் சீக்கிரமாய் நிறைவேற போகிறது. அந்த நியாயம் உங்களை சீக்கிரத்தில் கிடைக்க பண்ணுகிறார். நம்ம எதிராளி ஒருத்தர் இருக்கிறான், பிசாசு. அவனை கொண்டு வந்து நிற்க வைக்கணும். ஆண்டவரே, நீ எனக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற, உலக தோற்றம் முதல் உண்டு பண்ணி வைத்திருக்கிற இந்த ஆசீர்வாதமான வாழ்க்கையை நான் வாழ முடியாதபடி என்னுடைய வாழ்க்கை குலைத்து கொண்டிருக்கிற இந்த சத்துருவை, எதிராளியை உங்களுடைய சமூகத்தில் கொண்டு வந்து நிற்கிறேன். எனக்கு நீதி செய்ய வேண்டும். அவர் சொல்றார், சீக்கிரத்திலே நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். சீக்கிரத்திலே செய்வார், நிச்சயமாய் செய்வார். சீக்கிரத்தில் தப்பு வைப்பார். மூன்றாவது ஆசீர்வாதம் 31ஆம் சங்கீதத்தில் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நீர் எனக்கு பலத்த துருகமும் எனக்கு அடைக்கலமான அரணுமாய் இரும். கர்த்தர் நாம் நம்பும் பொழுது அவர் நமக்கு பலத்த அரணாய் அடைக்கலமாய் இருப்பார். எந்த தீய சக்திகளையும் உள்ளே வரவிட மாட்டார். ஹல்லேலூயா. அவர் சொல்ற, நான் உன்னை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருக்கிறேன், உன்னை என்னுடைய உள்ளம் கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறேன், உன்னுடைய மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன், நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான்றார். அவர் தாங்க சிறந்த பாதுகாப்பு. பணம் நம்மளை பாதுகாத்துற முடியுமா? எத்தனையோ பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் அவர்கள் மெய்ப்பாதுகாவலர்களே சுட்டு கொண்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு பாருங்க, இந்திரா காந்தி, அந்த அம்மாவை சுட்டு கொண்டுட்டாங்க. சிறந்த பாதுகாப்பு. அந்த அம்மாவுக்கு இல்லாத பாதுகாப்பா? சுட்டு கொண்டுட்டாங்க, அவ்வளோதான். கொன்னே போட்டாங்க. பாதுகாப்பு கிடையாது அவங்களுக்கெல்லாம். ராஜீவ்காந்தி எடுத்துக்கோங்க, அவரை குண்டு வச்சு தகர்த்துட்டாங்க கொஞ்ச நேரத்தில். தமிழ்நாட்டில் தான், சென்னையில் தான், ஸ்ரீபெரும்புத்தூரில் அவர் காலி பண்ணிட்டாங்க. பாதுகாப்பு கிடையாது. எவ்வளோ பெரிய ஒரு தலைவர்களாக இருந்தாலும் பாதுகாப்பு கிடையாது. ஏன் சமீபத்தில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், உலகத்தில் மிகப்பெரிய தலைவர், அவரை சுட்டு கொள்றதுக்கு முயற்சி பண்ணாங்க பாருங்க. அவருடைய காதை உரசிட்டு அந்த குண்டு போச்சு. பெரிய ஒரு எஸ்கேப் அவர். ஆனால் உயிருக்கு அச்சுறுத்தல் இருந்து கொண்டே தான் இருக்குது. ஆனால் நம் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு பலத்த துருகமாய் அரணாய் அடைக்கலமாய் இருக்கிறார். 121ஆம் சங்கீதத்தில் அவர் சொல்றாரு, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறோம் இல்லை, தூங்குகிறோம் இல்லை சொல்றாரு. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்தலை. கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய் இருக்கிறார். பாருங்க, இப்போ நான் இங்கே நின்று பேசிட்டு இருக்கேன், என் வலது பக்கத்தில் கர்த்தர் நின்று கொண்டு இருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அவர் நிழல் என் மேலே பண்ணலன்னா எவ்வளோ கிட்ட இருக்கணும் பாருங்க. நான் சொல்கிறேன், உங்களுடைய தோளோட தோள் அவர் நின்று கொண்டு இருக்கிறாருங்க. உங்களை பாதுகாக்க, உங்களை தப்புவிக்க, உங்களுக்கு அடைக்கலமாக இருக்க, உங்களுக்கு அரணாக இருக்க அவர் நம்ம பக்கத்திலே இருக்கிறார். நாம் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் பேரில் நம்பிக்கை வைக்கும் பொழுது அவர் நமக்கு பலத்த துருகமாய் அரணாய் அடைக்கலமாய் இருக்கிறார். யோபை காலி பண்ணுறதுக்கு பிசாசு என்னென்னமோ முயற்சி பண்ணுறான், ஒன்றும் நடக்கலை. கடைசியில் எதெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் ரெட்டத்தனையாக கர்த்தர் தந்தார் அவனுக்கு. ஒருவேளை கர்த்தரை நம்புறதுனால, கர்த்தரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறதுனால, இயேசுவை ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறதுனால உங்களுக்கு பல அநீதிகள் நடந்திருக்கலாம், பல பாதுகாப்பற்ற சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் ரெட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உங்கள் வலது பக்கத்தில் உங்களுக்கு நிழலாய் இருக்கிறார். உங்களை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. உங்களுக்கு மிக சிறந்த பாதுகாப்பை அவர் தருவார் நிச்சயமா. உலக பிரசித்தி பெற்ற ஒரு போதகர் இருக்கார். அவர் அமெரிக்க இராணுவத்தில் கொஞ்ச நாள், எல்லாருமே இங்கே அமெரிக்க இராணுவத்துக்காக போய் அவர் வேலை செஞ்சாகணும். கண்டிப்பாக அந்த இராணுவத்தில் கொஞ்ச நாள் இருக்கணும். அப்படி அந்த இராணுவத்தில் இருக்கும்பொழுது
எதிரிகள் வந்து பாம்பு போடும்போது பங்கர்ஸில் போய் ஒளிஞ்சிக்கணுமா. அப்படி போய் ஒரு முறை இவர் ஒளிஞ்சிட்டு இருக்கும்பொழுது அவர் என்ன பண்ணிட்டாங்களாம், கரெக்டாக அவரை நெஞ்சிலே ஷூட் பண்ணிட்டாங்க. இவர் நினச்சிட்டார் அவ்வளோதான் நம்ம காலி அப்படின்னு சொல்லி அவ்வளோதான் விழுந்துருக்கிறாரு. அப்புறம் திடீர்னு எழுந்து பார்த்தா அவர் மேல் பாக்கெட்டில் பைபிள் வச்சுருந்துக்கிறாரு. இந்த பைபிள் எடுத்து பார்க்கும்பொழுது குண்டு எவ்வளோ தூரம் தொலைச்சிட்டுனா 91ஆம் சங்கீதத்துலேருந்து கரெக்டாக நீண்டுருக்காங்க. உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலது புறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று அந்த இடத்துல வந்து அப்படியே நின்று இருக்கு. பிரியமானவர்களே, இதெல்லாம் வந்து சும்மா ஏதோ கதை சொல்கிற மாதிரி இல்லை, இதெல்லாம் நிஜத்தில் நடக்கிற காரியங்கள். பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருக்கிறார், அவர் உங்களுக்கு துருகமாக இருக்கிறார். இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு வல்லவர்களுக்கு கூட, அரசியல் தலைவர்களுக்கு கூட கிடைக்காத பாதுகாப்பு, அடைக்கலம், அரண் கர்த்தர் உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய சந்ததிகளுக்கும் தருகிறவராக இருக்கிறார். கரங்களை தட்டி நாம் தேவனை மயப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு துருகமாக இருக்கிறீர், பாதுகாப்பாக இருக்கிறீர், அரணாக இருக்கிறீர். எந்த தீய சக்திகளும் எங்களுக்குள்ளே குடும்பத்துக்குள்ள நுழையாமல் நீர் பாதுகாக்கிறேன். அவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் இல்லை கர்த்தரை நம்பும் பொழுது. 31ஆம் சங்கீதம், அடுத்த ஆசீர்வாதம் பாருங்க. 31ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் சொல்கிறது, என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே, உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும். கர்த்தர் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கும் பொழுது அவருடைய நாமத்தின் நிமித்தம் நமக்கு வழிகாட்டுகிறவராய் அவர் இருக்கிறார். வாழ்க்கை ஒரு மிக நீண்ட தூர பிரயாணம் சொன்னேன் இல்லையா? இந்த பிரயாணத்தில் வழிகாட்டுறது ரொம்ப முக்கியம். தெரியாத இடங்களுக்கு நம்ம போகும்பொழுது, ஊட்டி, கொடைக்கானல் போன்ற ஒரு சுற்றுலா தலங்களுக்கெல்லாம் நாம் செல்லும்பொழுது, இஸ்ரேல் தேசத்துக்கு செல்லும்பொழுது ஒரு கைடு ஒருத்தர் இருப்பார். ஏன்னா அந்த 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 சின்னங்கள் பற்றி, அங்கே அந்த இடத்த பற்றிலாம் நமக்கு ஒன்றுமே தெரியாது. அங்கே ஒரு வழிகாட்டி இருப்பார், கைடு இருப்பார். அவர் சொல்லுவார், இங்கே தான் இயேசு ஞானஸ்நானம் எடுத்தார், இங்கே தான் இயேசு அடக்கம் செய்யப்பட்டார், அவருடைய கல்லறை திறந்திருக்குது, இந்த ஜபாலயத்தில் தான் இயேசு நின்று பிரசங்கம் பண்ணினார், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசித்தார் சொல்லி இந்த வழிகாட்டிகள் சொல்லுவார்கள். பாருங்கள், வழிகாட்டுதல் ரொம்ப ரொம்ப அவசியம் நம்முடைய வாழ்க்கையில். தேவனுடைய வழிகாட்டுதல் நமக்கு வேண்டும். ஒரு மிகப்பெரிய ஒரு பிரசங்கியார் பாருங்கள், அவர் வந்து ட்ரெயினில் போய்கொண்டே இருந்தார். பாருங்கள், அவர் எங்கேயோ ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போய்கொண்டே இருக்கிறார். அப்படி போயிட்டே இருக்கும்போது அவர் போக வேண்டிய ஸ்டேஷன் இன்னும் வரல. ஆனால் ஒரு ஸ்டேஷனில் வண்டி நிற்குது, ட்ரெயின் நிற்குது. அங்கே ஆவியானவர் சொன்னார், இறங்க, முதல்ல நீங்கள் இந்த ட்ரெயின்லேருந்து நீ இறங்க அப்படின்னு சொன்னாங்க. அன்று நான் அங்கே போகணும், தப்பாக நினச்சிக்கிறேன், டிக்கெட் நான் அங்கே வாங்கியிருக்கேன். இல்லை, நீ முதல்ல இறங்க அப்படின்னு சொன்னார். இறங்கிட்டானா அவர், அந்த ஊழியக்கார். அந்த ட்ரெயின் மேற்கொண்டு போச்சான். பாருங்கள், ஒரு பாலத்தில் ஆக்சிடெண்ட்டாக இந்த ட்ரெயின் மொத்தம் கவிழ்ந்துதான். கர்த்தர் எப்படியெல்லாம் பாதுகாக்கிறார், வழி காட்டுறாரு பாருங்க. அன்றைக்கி இறங்கி இல்லைன்னா என்ன ஆயிருக்குது பாருங்கள். அப்போ கர்த்தர் வழிகாட்டுறவராக இருக்கிறார். நாம் எங்கே போக வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் நிச்சயமாக நமக்கு வழிகாட்டுகிறவராக இருக்கிறார். ஆனால் நமக்கு எப்படி போயிட்டாங்கன்னா, கர்த்தர் வழிகாட்டுறதெல்லாம் நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது, கர்த்தர் வழிகாட்டினார்னா அவருடைய சித்தத்தை அறியவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இல்லை, ரொம்ப ரொம்ப சுலபம். பாருங்கள், யோனா 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலேருந்து வாசிக்கும்பொழுது கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, அவர் நீ எழுந்து, பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக டைரக்ட் பண்ணுறாரு பாருங்க, நீ எழுந்து நினிவேக்கு போ அப்படிங்கிறார். அங்கே போய் பிரசங்கம் பண்ணுன்றார். இவர் எங்கே போனோம், என்ன பண்ணணும், எங்கே போனோம், நினிவேக்கு போகணும், என்ன பண்ணணும், போய் அங்கே பிரசங்கம் பண்ணணும். என்னன்னு பிரசங்கம் பண்ணணும் அதையும் சொல்கிறார். 40 நாளில் நினிவே கவிழ்க்கப்பட்டு போய் அங்கே பிரசங்கம் பண்ணுன்றார். எவ்வளோ அருமையான டைரக்ஷன் பாருங்கள். யோனா 1 அதிகாரத்தில் யோனா இவர் எழுந்துக்கிறார். ஏன்னா கடவுள் மேலே ஒரே கோபம். இவர் வந்து சொல்லுவாருங்க, ஆனால் அதுக்கப்புறம் மனம் இறங்குவார். இவர் சொல்லுவார், சொன்னபடி மக்களை அழிக்க மாட்டார். இவர் சொல்லுவார், ஆனால் என்னுடைய பேர் அங்கே கெட்டு போடும், அதனால் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் மேலே ஒரு பெரிய கோபம் எழுந்து இவர் என்ன பண்ணுறாரு, தர்ஷீஸுக்கு போகிற கப்பலில் ஏறுறாரு. எவ்வளோ அழகாக கர்த்தர் வழி காட்டுறாரு. ஆனால் அந்த வழியை விட்டுட்டு அவர் எங்கே போகிறாருன்னா, அவர் தர்ஷீஸுக்கு போகிற கப்பலில் அவர் போய் ஏறுறாரு. போய் ஏறி அங்கே பெரிய ஒரு பிரச்சனை அங்கே வருகிறதை நாம் பார்க்கிறோம். என்ன பிரச்சனை வருதுன்னு பாருங்கள். ஒரு பெரிய கொடுங்காற்றை கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா அந்த இடத்துல வர விடுகிறார். 3ஆம் வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கும்போது, அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி, பார்த்தீங்களா, கர்த்தருடைய பிரசன்னத்தில் சமாதானம் இருக்குது, சந்தோஷம் இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குது, வழிகாட்டுதல் இருக்குது, எல்லாமே இருக்குது கர்த்தருடைய பிரசன்னத்தில். இவர் எங்கே போகிறாருன்னா கர்த்தருடைய பிரசன்னத்திலும் விலகி போகிறார். அநேக கிறிஸ்தவர்கள் பாருங்கள் கர்த்தருடைய பிரசன்னத்திலிருந்து விலகுகிறார்கள். விலகும்பொழுது எவ்வளோ பெரிய ஆபத்துகள் வருது பாருங்கள். விலகி தர்ஷீஸுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய், அவர் சொல்லவே இல்லை யோப்பாவுக்கு போன்னு சொல்லவே இல்லை, நினிவேக்கு போன்னு சொன்னார், யோப்பாவுக்கு போன்னு சொல்லவே இல்லை. போய் தர்ஷீஸுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமுத்திரத்தின்று விலகும்படி அவர்களோடு தர்ஷீஸுக்கு போக கப்பல் ஏறினார். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். கடல் தத்தளிக்குது, கப்பலே தத்தளிக்குதாங்க, பெரும் காற்று.
அப்புறம் பார்க்குறேன், அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்கதாக பெரிய கொந்தளிப்பு உண்டாச்சு. அங்கே ஒரு பெரிய கொந்தளிப்பு வருது, பெருங்காற்று. கர்த்தர் வர விடுறாரு. என்ன ஆறுது பாருங்க. நான் சொல்கிறேன் பாருங்க, கர்த்தர் காட்டுற வழியில் போனால், ஒருவேளை அது வனாந்தரமாக இருந்தால் கூட கர்த்தர் உங்களை அங்கே போஷிப்பார், அற்புதமாக போஷிப்பார். வானத்திலிருந்து மன்னாவை பொழிவார், கற்பால இருந்து தண்ணீரை வரவழைப்பார். எந்த விஷப்பூச்சிகளும் அணுகாமல் உங்களை வேலை எடுத்து பாதுகாப்பார். அது ஒருவேளை வனாந்தரமான வாழ்க்கையாக இருந்தாலும் மேகஸ்தம்பம் மூலமாக, அக்கினி ஸ்தம்பம் மூலமாக உங்களை வழி நடத்துவார். எத்தனை வருஷமானாலும் 40 வருஷம் கூட அவர் உங்களை வழி நடத்துவார். கண்டிப்பாக வெற்றிகரமாக, பலவீனமே இல்லாமல் நடத்துவார். ஆனால் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடி போகும்பொழுது வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பெருங்காற்று, கடல் கொந்தளிப்பு வருது பாருங்க. நம்முடைய குடும்பத்தில் ஒருவேளை அப்படிப்பட்ட கொந்தளிப்பு, ஒருவேளை அப்படிப்பட்ட கொடுங்காற்று வீசி கொண்டிருந்தால் இன்றைக்கு நாம் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சுருக்கோமே, அவர் காட்டுற வழியில் நம்ம நடக்கிறோமா? அவர் சொல்கிற வழியில் நாம் நடக்கிறோமா? அவருடைய நாமத்தின் நிமித்தம் நமக்கு வழி காட்டுறேன்னு சொல்லியிருக்கிறாரே, கரெக்டாக அவர் வழி காட்டுறாரு, அதில் நடக்கிறோமா? இல்லை தேவையில்லாத பிரச்சனையில் சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறோமா? கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு விலகிறோமா? கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணுங்க. அதெல்லாம் சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். பாருங்க, ஒன்று கேட்குறேன், இந்த யோனாவுக்கு தர்ஷீஸுக்கு போகிற கப்பலில் ஏறினா பெரும் காற்று வரும், கடல் கொந்தளிக்கும், கப்பலில் இருக்கிற சரக்கெல்லாம் தூக்கி சமுத்திரத்தில் போட்டுருவாங்க, கடைசியில் என்னையே தூக்கி போட்டுருவாங்க. இதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருந்தனா அவன் போயிருப்பானா? போயிருக்கவே மாட்டான், நிச்சயமாக போயிருக்க மாட்டான். ஆனால் பாருங்க, அவன் போயிட்டான். அப்போ கூட சரிங்க, என்னை மறுபடியும் நான் நினைவேக்க போகிறேன் அப்படின்னு கூட சொல்ல, என்னை தூக்கி கடலில் போட்டுருங்க அப்படின்னு ஒரு நினச்சாரு, நம்ம கடலில் குதிச்சு சேர்த்துடலாம். ஆனால் கர்த்தர் அவனுக்காக ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தி வச்சுருந்தார். கர்த்தர் ஹல்லேலூயா, பத்திரமா கொண்டு வந்து நினிவேல டோர் டெலிவரி பண்ணிடுச்சு. நினிவேல போய் அவன் பிரசங்கம் பண்ணுகிறான். பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் காண்பிக்கிற வழியிலே நாம் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பல நேரங்களில் பாருங்கள், நம்ம மேலே கூட பெற்றோர் மேலே பிள்ளைகளுக்கு பெரிய கோபம் வருது. அது ஏன்னு தெரியவே இல்லை. நம்ம என்ன சொல்கிறோம், அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவங்களுக்கு நல்ல எதிர்காலம் உண்டாகணும், அவங்க நல்லா படிக்கணும். ஆகவே தான் சொல்கிறோம், மொபைலை பார்க்காத, டிவியை பார்க்காத, படி, ஸ்கூலுக்கு போ, காலேஜுக்கு போ, இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸை நீ முடி, கஷ்டமாக தான் இருக்கும், பரவாயில்ல முடி. எனக்கெல்லாம் இப்படி படிக்க வைக்கிறதுக்கு யாருமே ஆள் கிடையாது, ஆனால் உனக்கு நான் இருக்கேன், நான் படிக்க வைக்கிறேன், நான் ஃபீஸ் கட்டுறேன், நீ போய் படி அப்படின்னு சொன்னால் பிள்ளைங்களுக்கு நம்மளால் ஒரு பெரிய எரிச்சல். வாலிப பிள்ளைகளுக்கு அம்மா மரங்கள்லாம் சொல்கிறாங்க வச்சுங்க, எழுந்துருமா, வீட்டை பெருக்கு, வீட்டில் இருக்கிற வேலைகளை செய், எனக்கு கொஞ்சம் குடும்பம் ஒத்தாசையாக இரு அப்படின்னு சொன்னால் அம்மா முன்ன மாதிரி இல்லை. அம்மா எப்போ பார்த்தாலும் ஏதாவது எரிச்சலாக பேசிகிட்டே இருக்காங்க, என் மேலே கோவம் பழகுது, என்னை பிடிக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்பா ஏதாவது கண்டிக்கிறாருன்னு வச்சுங்க, ஃப்ரெண்டு வீட்டுக்கெல்லாம் போகக்கூடாது, உலகத்தில் என்ன நடக்குது பத்திரமா இருக்கணும், நம்ம கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறாரு, ஆனாலும் சரி இந்த மாதிரிலாம் நீ போகக்கூடாது, ராத்திரி லேட்டாக வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னால் அப்பா முன்ன மாதிரி கிடையாதுங்க. என் மேலெல்லாம் அவருக்கு பிரியமே இல்லை. பிசாசு இப்படிப்பட்ட எண்ணங்களை தந்திரமாக புகுத்துகிறான் பிள்ளைகளுடைய இருதயத்தில். அப்பா சரி கிடையாது. அப்படி தான் பாருங்கள், லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் ஒரு நல்ல செல்வந்தனான ஒரு மனுஷன் இருந்தார். அவருக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க. அதில் இளையவன் என்ன பண்ணால், அப்பாவுக்கு ஒன்றுமே தெரியலங்க, இருக்கிற பணத்தை கொஞ்சம் பெருக்கணும்ல, பிஸ்னஸ்லாம் பண்ணலாம். அவருக்கு பிஸ்னஸும் பண்ண தெரியல, ஒன்றுமே தெரியல, சும்மா வச்சுட்டு இருக்கிறார் பணத்தை. அவர் என்கிட்ட மட்டும் கொடுத்தாருன்னா நான் ஒரே வருஷத்தில் எல்லாத்தையும் டபுள் ஆக்கி காட்டுவேன் அப்படின்னு சொல்லி நேராக அப்பாட்ட போய் கேட்குறான், தகப்பனே என்னுடைய ஆஸ்தியில் என்னுடைய பங்கை பிரித்து எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லி. தகப்பன் எவ்வளோ பெரிய வேதனை பாருங்க, பிரித்து கொடுத்துட்றாரு. இவன் அதெல்லாம் சேர்த்து எடுத்துக்கின்னு தூர தேசமாக போய் துன்மார்க்கமாக வாழ்ந்து எல்லாவற்றையும் செலவழித்து போடுகிறான். பணம்லாம் காலியானவொன்னே நண்பரெல்லாம் ஓடி போயிடுறாங்க, அவ்வளோதான். இவருக்கு பசி எடுக்குது. அப்போ யாரும் அவரை சேர்த்துக்கவே இல்லை. ஆனால் இவரே போய் ஒரு குடியான இடத்துல ஒட்டிக்கின்னு பன்றி மேய்க்கிற வேலையை கொடுக்குறான் பாருங்க. அந்த பன்றி சாப்பிட்ற தவிட்டின் மேலே ஆசையாக, அதை சாப்பிட்றதுக்கு ஆசை வந்து. யாருக்காவது அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்குமா? நல்ல ஹோட்டலில் போய் நல்லா சாப்பிட்ணுன்னு தான் ஆசை இருக்கும். தவிட்டை சாப்பிடணும், பண்ணி சாப்பிட்றத சாப்பிடணும்னு யாருக்காவது ஆசை இருக்கும். ஆனால் இவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசை. ஏன்னா நெருக்கடி, பயங்கரமான நெருக்கடி, பசி, என்ன செய்யறதுன்னு தெரியல. வாழ்க்கையில் பணம் எல்லாம் காலி ஆயிடுச்சு, அவன் நம்பின பணம் போயிடுச்சு, அவன் நம்பின வியாபாரம் அவனை கைவிட்டுடுச்சு. இப்போ ஒன்றுமே புரியல. அங்கே போன பிறகு லூக்கா சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் அவனை எப்படி வழி நடத்துகிறாருன்றதை பாருங்கள். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தான். சும்மா ஒழு கிடையாது, ஆசையாக இருக்குது அவருக்கு சாப்பிட்றதுக்கு. ஏன்னா பசி அவ்வளோ. ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்க, அது கூட கிடைக்கல அவனுக்கு. 17ஆம் வசனம், அவனுக்கு புத்தி தெளிந்த போது, இவ்வளோ நேரம் புத்தி கலங்கி இருந்தது. அப்பா மேலே தேவையில்லாத கோபம், அம்மா மேலே தேவையில்லாத ஒரு
கோபம். அம்மா சரியில்லை, அப்பா சரியில்லை, யாருமே சரியில்லை. பாஸ்டர் சரி கிடையாது, ஏன்னா அவர் ரொம்ப கண்டிக்கிறார். பாஸ்டர் அம்மாவும் சரி கிடையாது, யாருமே சரி கிடையாது உலகத்தில். இவர் மட்டும்தான் ரொம்ப யோக்கியம் மாதிரி அவர் நினச்சிட்டு போயிருக்கிறார். இப்போ புத்தியில் ஒரு பெரிய தெளிவு உண்டாகிறது. அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது அவன் சொல்கிறான், நான் எழுந்து என்னுடைய தகப்பன் வீட்டுக்கு போகிறேன். ஏன்னா என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசினால் சாகிறேன், நான் ஏன் இங்கே சாகணும்? புத்தியில் ஒரு பெரிய தெளிவு உண்டாகுது. எங்கள் அப்பா வீட்டில் கூலிக்காரருக்கு ரொம்ப பிரமாதமான சாப்பாடுங்க. அப்பா எனக்கு பிரியாணி சாப்பிட்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு நானே மறந்துட்டேன் கூட, அப்பா வரும்பொழுது கரெக்டாக பிரியாணி செஞ்சு வச்சிருப்பான். அம்மாட்ட சொல்லி பிரியாணி செஞ்சு வைப்பான். ஆனால் இன்றைக்கி இந்த தவிட்ட கூட யாருமே எனக்கு தர மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு புத்தி தெளிவு ஏற்பட்டு அவன் எழுந்து அவன் சொல்கிறான் பாருங்க 18ஆம் வசனம், நான் எழுந்து என் தகப்பன் இடத்தில் போய் தகப்பனை பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கும் முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு இதாங்க டைரக்ஷன். ஆண்டவர் அங்கேருந்து அவனை எழுப்புறாரு. நான் சொல்கிறேன், அநேகர் பிள்ளைகளுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு புத்தியில் ஒரு பெரிய தெளிவை ஏற்படுத்துவார். உங்கள் மேலே ஒரு பெரிய அன்பை கொண்டு வருவார். உங்கள் மேலே ஒரு பெரிய அக்கறையை கொண்டு வருவார். என் அம்மாவும் அப்பாவும் என்னுடைய நன்மைக்காக தான் சொல்லுகிறார்கள், எனக்கு புத்தி தெளிய போகிற பாருங்க. அநேக பிள்ளைகளுக்கு கர்த்தர் இந்த புத்தியில் ஒரு பெரிய தெளிவை ஏற்படுத்த போகிறார். நான் எழுந்து புறப்பட்டு என்னுடைய தகப்பனிடத்திற்கு போவேன் என்று சொல்லி அவன் எழுந்து புறப்பட்டு வருகிறான். கர்த்தர் எழுப்பி வழி நடத்துகிறார். இளைய குமாரனை கரெக்டாக தகப்பனிடத்திலே வழி நடத்துகிறார். எவ்வளோ அற்புதமாக வழி நடத்துகிறார் பாருங்க. அவன் வந்து வாயை கூட திறக்கலை, அவங்க அப்பா ஓடி வந்து அவனுடைய கழுத்தை கட்டி கொள்கிறான். சரித்திரம் சொல்லுகிறது, அவனுடைய அங்கேயே மேலே தூக்கி பிடிச்சின்னு ஓடி வரான். அது மிகப்பெரிய ஒரு அவமானம். ஒரு தந்தைக்கு ஒருத்தன் வந்து ஒரு மிகப்பெரிய செல்வந்தன் தன்னுடைய அங்கேயே முட்டி வரைக்கும் தூக்கின்னு ஓடி வர்றதுன்னா அந்த ஊரில் ரொம்ப பெரிய ஒரு அவமானம். ஆனால் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்குறீங்களா, ஏன் அந்த தகப்பன் அப்படி ஓடி வரணும்? ஏன் ஓடி வரணும்னா, ஒரு ஊரில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துட்டு அந்த மகன் ஆஸ்தியை பிரித்து கொண்டு போயிட்டு திரும்ப வரும்பொழுது, இவன் தகப்பன் உயிரோடு இருக்கும்பொழுது ஆஸ்தியை பிரித்து கொண்டு போனான், இவன் திரும்ப வருகிறான் என்று சொல்லி அந்த ஊரார் முழுவதும் என்ன பண்ணுவாங்களாம், கல் எடுத்து கல்லெறிந்து கொல்லுவாங்களாம். அந்த ஒரு கல் கூட அவன் மேலே படக்கூடாதுன்றதுக்காக தகப்பன் ஓடி போய் அவனுடைய கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்து அவனுக்கு புதிய வஸ்திரங்களை தரிக்கும்படி செய்கிறார். பிரியமானவர்களே, நான் சொல்கிறேன், நாம் மிகப்பெரிய செல்வந்தரின் பிள்ளைகள். தேவன் நம்மளை உண்டாக்கும்போது அப்படி தான் உண்டாக்குறார். அவர் பெரிய கோட்டீஸ்வரர், செல்வந்தர், அவருடைய பிள்ளைகளாக இருந்தோம். பாவம் நம்மை இப்படிப்பட்ட ஒரு மிக கீழ்த்தரமான ஒரு நிலைக்கு, அசுத்தமான ஒரு இடத்துக்கு, அருவருப்பான ஒரு இடத்துக்கு நம்மளை வழி நடத்திடுச்சு. ஆனால் கர்த்தருடைய சுவிசேஷத்தை கேள்விப்பட்டு இயேசு உங்களை நேசிக்கிறார், உங்களை விடுதலையாக்குறார், உங்களை ரட்சிக்கிறார். அவரிடத்தில் சமாதானம் உண்டு, அவரிடத்தில் வரும்பொழுது விடுதலை உண்டு, அவரிடத்தில் வரும்பொழுது சந்தோஷம் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு என்ற சுவிசேஷத்தை கேள்விப்படும் பொழுது, உங்களுக்காக அவர் ரத்தத்தை சிந்திருக்கிறார், உங்களுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார், கல்வாரி சிலுவையிலே தியாக பலியாக மரித்திருக்கிறார் என்ற சுவிசேஷத்தை கேள்விப்பட்டு எழுந்து நாம் வரும் பொழுது தகப்பன் ஓடி வருகிறார். ஹல்லேலூயா. இயேசு ஓடி வந்து உங்களுடைய கழுத்தை கட்டிக்கொண்டு உங்களை முத்தமிட்டு, என் குமாரன் மரித்து போனான், மறுபடியும் பிழைத்திருக்கிறான், அவன் காணாமற் போனான், திரும்பவும் கிடைத்தான், என்னோட கூட சேர்ந்து சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லி கொழுத்த கன்றை அடித்து அங்கே ஒரு பெரிய விருந்தை பண்ணுகிறான் பாருங்க. இயேசு சொல்கிறார், மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. நான் சொல்கிறேன், வருகிற நாட்களிலே இந்த சபையில் அப்படிப்பட்ட சந்தோஷம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அநேக பாவிகள், இந்த பட்டணத்தில் இருக்கிற பாவிகள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு இந்த சபைக்குள்ளாக வருவார்கள், தேவ பிரசன்னத்தை அனுபவிப்பார்கள். இயேசு அவர்களுக்காக மரித்திருக்கிறார், அவர்களுக்காக விலையேற பெற்ற தம்முடைய ரத்தத்தை சிந்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வார்கள், சுவிசேஷத்தை விசுவாசிப்பார்கள். ஒரு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், நான் போய் சொன்னேன் அவங்களாம் நம்புவாங்களா, நான் போய் சொன்னால் அவங்களாம் கேட்பாங்களா, சுவிசேஷத்தை விசுவாசிப்பாங்களா, ஏற்றுக்கொள்வார்களா என்று. அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க. அப்போஸ்தலர் 28 வாசித்து முடிக்கலாம் நம்ம. ஆதலால் தேவனுடைய ரட்சிப்பு புறஜாதிகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்றும், என்னைக்கும் அனுப்பிட்டாருங்க புறஜாதிகளுக்கு.
அனுப்பப்பட்டிருக்கிறது என்றும் அவர்கள் அதற்கு செவி கொடுப்பார்கள் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவது. ஹல்லேலூயா. நீங்கள் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது, இயேசுவை குறித்து சொல்லும் பொழுது நிச்சயமாய் அவர்கள் விசுவாசிப்பார்கள். நிச்சயமாக விசுவாசிப்பாங்க. அப்போ பாருங்கள், இயேசுவின் மேலே கர்த்தர் பேரில் நம்ம நம்பிக்கை வைக்கும் பொழுது நம்முடைய முகங்கள் வெட்கப்படாதபடி நமக்கு செய்கிறார். நம்முடைய முகங்கள் பிரகாசிக்கும்படி செய்கிறார். அவர் நம்மளை ஒரு காலம் வெட்கப்படையாதபடி செய்கிறார். அவருடைய நீதி நிமித்தம் நம்மை விடுவிக்கிறார். அவர் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கும் பொழுது நம்மை அவர் விடுதலையாக்குறார். நம்முடைய சந்ததிகளுக்கும் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையும் விசுவாசத்தையும் கொடுக்கிறார். ரெண்டாவது, அவர் சீக்கிரத்திலே நம்மை தப்பு வைக்கிறவராக இருக்கிறார். சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். ஒருவேளை அநீதி உங்களுக்கு எதிராக இழைக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு அவர் நியாயத்தை கிடைக்க செய்வார். சீக்கிரத்தில் தப்பு விப்பார். அவர் உங்களுக்கு வாரனாக, பலத்த துருகமாக, அடைக்கலமாக இருக்கிறார். பாதுகாப்பாக இருக்கிறார். எந்த தீமையும் அணுகாமல் உங்களை வேலையடைத்து பாதுகாக்கிறார். கர்த்தர் யோபையும் அவனுடைய வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலையடைத்து பாதுகாத்தது போல அவர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய எதிர்காலத்தையும் அவர் வேலையடைத்து பாதுகாக்கிறாருங்க. பிசாசு விஷயத்துக்கு வந்து பண்ண முடியாது. அடுத்தது, அவருடைய நாமத்தின் நிமித்தம் அவர் நமக்கு வழிகாட்டி ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை நடத்துகிறார். வேதம் சொல்கிறது, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன்னுடைய ஆத்துமாவை நினமுள்ளதாக ஆக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலும் வற்றாத நீரூற்றுகளைப் போலவும் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், இந்த வார்த்தை அப்படி தீர்க்கதரிசனமாக உங்களோட வாழ்க்கை மேலே நான் சொல்கிறேன். உங்களுடைய வாழ்க்கை பெரிய நீரூற்றை போலவும் வற்றாத ஜீவ நதியை போலவும் இருக்கும். கர்த்தர் நித்தமும் உங்களை நடத்துவார். ஆகவே இந்த காலை வேளையில நான் சொல்றேன், மற்ற மேல நம்பிக்கை வச்சிடறதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு இந்த காலையில கர்த்தர் பேர்ல நான் நம்பிக்கை வைக்கிறேங்க. இவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் யாரையும் நம்ப மாட்டேன். என் பணத்தை நம்ப மாட்டேன். எதிர்காலத்துக்காக என்னுடைய வேலையை நம்ப மாட்டேன். என்னுடைய ஆசீர்வாதத்துக்காக நான் வேற எதையும் நம்ப மாட்டேன். கர்த்தர் பேரில் நான் நம்பிக்கை வைக்கிறேன். கர்த்தாவே, நீரே என்னுடைய நம்பிக்கை, நீரே என்னுடைய தேவன் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் உங்களுடைய எதிர்காலத்தையும் அவர் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. எல்லாரும் எழுப்பி நிற்கலாமா? மேலும் நிச்சயிக்கலாம். ஆண்டவரே, நீ சொன்ன இந்த நல்ல ஆசீர்வாதமான வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த வார்த்தைகள் இயேசுவின் நாமத்திலே ஆம் என்றும் ஆமே என்றும் இருக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்ன நாங்கள் உண்மையே நாங்கள் நம்பியிருக்கிறோம் தகப்பனே. 100க்கு 100 நாங்கள் உண்மையே நாங்கள் நம்பியிருக்கிறோம் தகப்பனே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லார் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. உடைய வார்த்தைக்காய் நன்றி ராஜா. தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையிலே நடப்பதற்காய் ஸ்தோத்திரம். நிச்சயமாய் நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் உடைய செவிகள் திறந்திருப்பதற்காய் நன்றி. சீக்கிரத்தில் பதில் செய்யுகிறேன் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. இந்த வார்த்தையை நாங்கள் அப்படியே விசுவாசிக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாய் ஆண்டவரே, இந்த சாயங்காலம் நடக்கிற ஜெபத்துக்காய், நாளைக்கு நடக்கிற விசேஷ ஜெபங்களுக்காய், ஆராதனைக்காய் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றிலும் தேவனுடைய மகிமையுள்ள பிரசனம் இறங்கி எங்களை வழி நடத்தட்டும். ஒவ்வொரு நாளும் எங்களை வழி நடத்துவீராக. மேலே கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னீங்களப்பா. ஆலோசனை கேட்கிற ஒவ்வொருவருக்கு கர்த்தர் ஆலோசனை தருவீராக. உடைய ஊழியக்காரருக்காய் ஜெபிக்கிற கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பீராக. உடைய ஊழியர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இதற்காய் ஆண்டவரே பிரயாசப்பட்ட குடும்பங்களை தேவன் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் நிச்சயமாக அப்படி செய்வீர் நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சீக்கிரமாய் நமக்கு உதவி செய்வார். ஆமென்.